ஊதி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் எனப்படுவது சிறுநீரக பாதையில் உண்டாகும் கிருமி தொற்று ஆகும். பெண்களை அதிகம் பாதிக்கும் இந்த பிரச்சனையை சமாளிக்க நாவல் பழம் உதவுமா இல்லையா என்பது குறித்து இங்கு காணலாம். கோடையில் அதிகம் கிடைக்கும் நாவல் பழத்தில் காணப்படும் வைட்டமின் சி ஊதி பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதிகம் தேவைப்படும் ஒரு ஊட்டமாக இருக்கும் நிலையில் இந்த நாவல் பழம் ஊதி பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஏற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நாவல் பழத்தில் காணப்படும் வைட்டமின்கள் சிறுநீரக பாதையில் அமில சூழலை உண்டாக்கி தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை அழிக்கிறது. அந்த வகையில் இது ஊதி தொட்டை சமாளிக்க உதவி செய்கிறது. இதேபோன்று இந்த நவால் பழத்தில் காணப்படும் தாதுக்கள் இந்த நவாவல் பழத்தை ஒரு சிறந்த சிறுநீரிறக்கியாக செயல்பட அனுமதிக்கிறது. அந்த வகையில் சிறுநீர் போக்கை அதிகரித்து நச்சைகளை திறம்பட வெளியேற்றுகிறது. நாவல் பழத்தின் நுகர்வு ஆனது சிறுநீரகத்தில் தேங்கும் நச்சுக்களை வெளியேற்றுவதோடு சிறுநீரகத்திற்கு சீரான இரத்த ஓட்டத்தையும் உறுதி செய்கிறது. அந்த வகையில் இது சிறுநீரக ஆரோக்கியம் காக்கிறது. அழற்சி எதிர்ப்பு பண்பு பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு கொண்ட இந்த நாவல் பழத்தின் நுகர்வு ஆனது அடிவயிற்று வலி சிறுநீர் கழிக்கையில் உண்டாகும் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளை சமாளிக்க உதவுகிறது. நாவல் பழத்தில் காணப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து ஆனது சீரான சிறுநீர் வெளியேற்றத்தை உறுதி செய்வதோடு சீரான செரிமான செயல்பாட்டுக்கும் உதவுகிறது. நிபுணர்கள் கூற்றுப்படி நாள் 1/100 கி அளவு வரை இந்த நாவல் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். நாவல் பழத்தை சாராக எடுத்துக்கொள்ளும் நபர்கள் 3 முதல் 4 வரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொள்வது போதுமானது. அளவுக்கு மிகுதியாக இந்த நாவல் பழத்தை எடுத்துக்கொள்வது மலச்சிக்கல் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிப்பு பற்சிதைவு ஈறுகளில் அழற்சி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும்.